ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. 5 டேஸ் லீவுக்கு பெங்களூர்லேருந்து திருப்பூருக்கு கிளம்பியாச்சு. போன மறுநாளே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க தான் போயிருந்தோம். இவங்க தான் அரியோட அண்ணன் பையன். வேறு வேணால் மீட் பண்ணிடலாம். இவரோட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இவரை மீட் பண்ணவே முடியாது. துபாயிலேருந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அதான் கையோடு இவரை போய் பார்த்துட்டு வந்தோம். இவர் கூட இருந்த டைம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த நைட் ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து திம்பம் ஹில்ஸ் போகலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹில்ஸும் ஏற ஆரம்பித்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆர்மி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸு இதை தான் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை லோக்கலாகவே இருக்கட்டும், போகிற இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. எதையும் தூக்கி போடாதீங்க. நிறையா வந்துட்டு மிருகங்கள்லாம் நடமாடும். சிறுத்தையும் பார்க்கலாம், யானையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போகிற வழியில் தட்டுவடை கடையை பார்த்த உடனே நிறுத்தியாச்சு. இது வந்து ஹில்ஸ் ஏறிட்டோம். ஏறின பிறகு தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தோம். அப்புறம் அங்கே தட்டுவடையை பார்த்த உடனே நிறுத்தியாச்சு. தட்டுவடைன்னு சொன்னோடனே எனக்கு சேலத்தில் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன். தட்டுவடை நார்மலாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். சில பேர் அதில் நடுவில் இந்த பீட்ரூட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. எனக்கு அது பார்த்தாலே நிஜமாக எனக்கு பிடிக்கல. நிறையா பேருக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தட்டுவடை தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மில்லட்டில் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் ஹில்ஸ் ஏறினா ஃபஸ்ட்டு கடையே இதாக தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஒரு குட்டி சின்ன சின்ன முறுக்கு அழகாக இருந்துச்சு. சின்ன சின்னதாக டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஹில்ஸ் அப்போ ஏறும்போதே சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் நாங்கள் ரூமுக்கும் வந்தாச்சு. வந்த உடனே ஒரு நல்லா புலிக்குட்டி மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்தான். நாங்கள் யாருமே வந்து காரில் இருந்து இறங்கவே இல்லை. அந்தளவுக்கு எல்லாருக்குமே பயமாயிடுச்சு இவனை பார்த்துட்டு. அடுத்தது ஒரு அக்கா தான் வந்து இது ஒன்றும் பண்ணாது வாங்கன்னு சொன்ன உடனே கீழே இறங்கணும். அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லிட்டு. மோந்து பாப்பான்னு தவிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. அதோட வந்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே நிறையா இங்கே இருந்துச்சு. ஸ்டார் ஃப்ரூட், ப்ளம்ஸு, அவகாடோ அப்படின்ட்டு. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தாலே கையை அரிக்க ஆரம்பிச்சிருமா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்தாச்சு. ப்ளம்ஸு, அவகாடோ, ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நிறைய நாங்கள் பிரித்து பேக்குள்ளே வச்சாச்சு. இது வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அம்மனிருடா இல்லை 4-5 பிடிங்கிட்டு போனாலே செலவுக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு எங்களோட கான்வர்சேஷனே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நிறையா பிரிச்சுட்டு வந்தோம். இது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்லாமா என்னன்னே தெரியலன்றதுனால எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட்லி அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு வேஸ்ட்டாக தானே போகுது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து சில் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு டைம் வந்துட்டு ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். இங்கே வந்து கஜன்னு இருக்காது. நிறைய பேர் இருந்து தொல்லலாம் கிடையாது. நம்மளுக்கு மட்டும் ஒரு தனி ரூம் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போன இடத்துக்கு எங்களுக்கு மட்டுமே இந்த ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரோட டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. தனியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாம். அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் சாப்பிட முடியாது. இங்கே ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து வெஜ் பிரியாணி, நாட்டுக்கோழி அது வறுவலா இல்லை பள்ளிப்பாளைய சிக்கனா அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. அதுக்கும் ரெண்டுத்துக்கும் மிடில் செஞ்சு தந்தாங்க. அண்ட் காலிஃப்ளவர் சில்லி, தயிர் பச்சடி, தயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போயாச்சு. இங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தனியாக கொஞ்சம் நடந்து போய் தனியாக இருக்கும். அது ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணி கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஆழனே சொல்லலாம். நாங்கள் இது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து இறச்சி ஊற்றுறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்.
எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 o'clock போல் கேம்ப் ஃபயர் போட்டு தாங்கண்ணா அப்படின்னு ஒரு அண்ணாட்ட கேட்டிருந்தோம். அந்த அண்ணா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்கே சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, நேற்று தான் ஒரு சிறுத்தை இங்கே வந்துட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், எங்களுக்கு பயமாயிருச்சு. அப்படியே டின்னரை முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு குட்டி யானையை பார்த்துருந்தோம். ஒரு புலியோ சிறுத்தையோ பார்க்க முடியலனாலும் ஒரு யானையாவது பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.